ஓகே, ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். என்ன ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இதில் வச்சு 3ல் வச்சுருக்கேன். ஓகே, 3x இல்லையா? ஆமாம். இதுக்கு மேலே ஜூமிங் ஆகுதா? ஆக மாட்டேங்க. 3x தான் அதிகபட்சம் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிட்டோன்னா இது டைட் பண்ணால் அப்படி நின்றோம். லூஸ் திருப்பணுன்னா இது திருப்பணும். காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் அது உட்காருங்க. ஓகே, உட்காருங்க. இல்லை இது இல்லைண்ணே, தாங்க உட்காருங்க, பார்த்துக்கலாம். இந்த காலை மட்டும் கொஞ்சம் வெளியில் வச்சு உட்காருங்க. ஏன்னா அது டக்குன்னு விழுந்தாலும் கால் உள்ள மாட்டோம். எஃப்எக்ஸி வந்து செஸ்டியில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஜூமிங் ஃபுல்லாகவே இதான். ஆமாம், 3 தான் இருக்குது. இது திருப்பணுன்னா கொஞ்சம் லைட்டாக இது எப்படி திருப்பணும், லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணால் ஈஸியாக திருப்பணும். சிறப்பாக அதாவது இதில் இருக்கட்டும், லூஸில் இருக்கட்டுமா? இது லூஸில் இருந்தால் அது கீழே வந்துடும். நிற்க வைக்கும் போது இதை டைட் பண்ணிக்கணும். இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் பால் ஏன்னா இது ஃபோன் வேறு ஃபோன் இல்லைண்ணா. இதே போய் கேட்ச். அப்போது ஃபஸ்ட் பால் அவுட். இந்த பவுண்டரி லைன். இப்போ இது இருக்கிற 1xல் தான் அந்த கேமரா உடஞ்சிருக்கு. வந்துண்ணே அதாவது பால் எங்கே போதோ அந்த பக்கம் திருப்பணும். தான் எங்கே போயிட்டாப்ல சரி வாங்க. மிஸ்டர் ஆரிஸ் இஸ் பேட்டிங். மூணுலேயே வைங்க, அப்போ தான் வந்து அவ்வளோக்கா தெரியும். நல்லா வருது. என்ன டவுட்டா? இல்லை பாய், டைம் எடுத்து ஆடுங்க பாய், டைம் எடுத்து ஆடுங்க பாய். நாட் நவ். ஷாட் ஷாட் ஷாட். நீங்கள் அதை எடுக்கிறதா நீங்கள் அதையே வச்சு இதில் அதை கூட எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இந்த பவுண்ட்ரி போயிடுச்சு. பால் அங்கே போச்சுன்னா திருப்பணும். ஓகே ஓகே ஓகே. அங்கே போயிடுச்சு பால். இப்போ வந்து ஒரே எக்ஸ் வச்சு 3x வச்சுப்பா. 3x வச்சுங்க. 3x கம்மியாக வச்சிங்கன்னா தெரியாது. ஓகே ஓகே. ஏன்னா இந்த இதை 3x மேலே வரமாட்டேது பழைய ஃபோனில். இதுலேயே வச்சு பால் போகிறது சைடு மட்டும் திருப்பணும். ஆமாம். இப்போ இது நீங்கள் த்ரோ பண்ணுறதுல நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க ரன் ஓடிட்டாங்க. ஓகே இல்லை ஓடல. அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரே வீடியோ தான். ஒரே வீடியோ தான். நீங்கள் திருப்புறது மட்டும் தான் வேலை. ஓகே. கட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது மேட்ச் டெய்லி நடக்குமா? டெய்லி இல்லை, வாரம் வாரம். வாரத்துக்கு ஒரு நாள். ஓகே ஓகே ஓகே. பவுண்ட்ரி சரி ஓகே. அவ்வளோதான். 4 போயிடுச்சு. ஓகே உட்காருங்க. ஓகே பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் இதை மட்டும்தான் தொடணும். அதெல்லாம் ஆட்டினீங்கன்னா அது ஃபஸ்ட் இதாகும். இல்லை மேலே ஏற்றக்கூடாது. ஓகே. இது வந்து சென்டரில் இருக்கணும். புளி போடணும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே அளவுக்கு. ஓகே ஓகே. சென்டரில் இருக்கணும். இப்போ அந்த ரைட் சைடில் அதாவது எப்படின்னா அந்த மாதிரி இந்த லூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக நோக்கணும். ஓகே ஓகே. இதான் உங்களுக்கு லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக நோக்கணும். இதுதான் ஓகே. இந்த இது இருக்கு பாருங்க. க்ரீன் கலர் இருக்கா? இதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே க்ரீனாக தெரியுதா? ஆமாம். அந்த இப்படிலாம் வைக்கக்கூடாது. அந்த க்ரீனை எடுத்தால் சரியா? ஓகே. அங்கே தான் இருக்கும். சென்டரில் இருக்கும். காற்று அடிச்சா இதை வச்சு உட்காருறது. பவர் பேங்கோட இருக்கா? இது நீங்கள் உட்காருங்க பை. இல்லை இது பண்ணிங்க போகணும். அதுக்கு தான். ஓகே ஓகே. நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா ஓகே. பால் தெரியுதா? அவ்வளோதான். இல்லை அதாவது அங்கேயே தான் வைக்கிறோமா கேமரா திருப்பிணுமா? திரும்ப இங்கே வச்சுருங்க. அதுக்கு அங்கே போயிடுச்சு. 4 போட்டு போடுறேன்னு காட்டுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேறு குட்டி அடிக்குது காற்று. அதெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். அப்படியே நான் ஏதாச்சும் பாகிஸ்தான் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை நிறைய பேர் கேட்டாங்க பழைய கடையில் இருக்கும்போதும் பாகிஸ்தான் நினச்சிங்க அப்படின்னு. தாடி வச்சோன்னா என்னை பார்த்து பங்களாதேஷ் திருப்பினீங்கன்னா இதை லூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி சக்கை வரும். ஓகே முடி வரும். இது வந்து இந்த கிழக்கு இதுக்கு புரியுங்க. திருப்புற மாதிரி பிடிச்சி இல்லை இப்படி சும்மா அப்படி அடியில் கை வைங்க. அதாவது நீங்கள் வந்து சாதாரண லூஸாகவே பிடிச்சிங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கையில் ஏதாவது வேலை இருக்குது வேறு ஏதாவது பண்ணணும் அப்படியே நிறுத்தி வைக்கணும். நான் மட்டும் டைட் பண்ணுவேன். மற்றபடி கையிலே பிடிச்சிடும். ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. பை நீங்கள் ஏன் பை இவ்வளோ மேலே பறிக்கிறீங்க? நோ பால்.
அதிர்வு இதில் வருது ஷேக்கிங். அதான் அந்த அந்த ஷேக்கிங் ஏன் வருதுன்னா நீங்கள் பிடிக்கும் நான் இல்லை 60 எஃப்எக்ஸில் வச்சா கொஞ்சம் அதிர்வுக்கு இதில் காட்டாது. வீடியோ ஃபுட்டேஜில் இருக்குல்ல யூஸ் பண்ணிங்கன்னா நேரத்துக்குனா அதுக்கெலாம் வரும். இல்லை நான் 30 எஃப்எக்ஸில் வச்சுட்டா கொஞ்சம் இது காட்டாது. இப்போ இதில் இருக்குது 60 இருக்கா 30 இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. 30 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலாக இப்போ அதாவது இது வந்து 30 இருக்குது. இங்கே இருங்க இந்த இருக்குல்ல 30 கொஞ்சம் ஸ்டிக்கே வருதா 60 வச்சு அப்படி ரியலிட்டியாக வருது பாருங்கள். இது என்ன பண்ணணும் ஷேக்கிங் அவ்வளோ இதாக காட்டாது. நீங்கள் உங்களுக்கு எந்த கை வந்து இதாக இருக்குமோ அந்த கையில் நீங்கள் இதுவாக அதாவது நீங்கள் நல்லா வலுவாக புத்துவாக பிடிச்சிங்க. இது பிடிக்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் அதாவது இப்படி ஈஸியாக இப்படி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஈஸியாக பிடிச்சிங்க. வாட்டம் வர மாட்டேங்குது. அதான் வாட்டம் இப்படி பிடிச்சிங்க மேலே பிடிச்சிங்க இல்லை கீழே பிடிச்சிங்க எப்படி ஒரு வாட்டம் வருதோ அதுக்கு தகுந்த உட்காந்துங்க. வாட்டத்துக்கு தகுந்த பிடிச்சிங்க. ஓகே பாய்.